திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதையும், நிகழ்ச்சி கோவிலுக்குள் நுழைவதற்காக ஒரு திருவாசக பாடலையும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக கை கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் திருமுறை ஆசிரியர்களுடைய தூதியும். ஐயா ராஜா, ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரை வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகு உயிரும் மானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி 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 போற்றி. சிவாயிரம். ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரா திருத்தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனா செம்மந்து சேவடி போற்றி கருவூர் தேவர் கழலினை போற்றி பூந்துருத்தி நம்பி காடா நம்பி கழல் போற்றி கண்டராதித்தர் கழவடி போற்றி வேறிட்டார்கள் விளைகழல் போற்றி திருவாலி அமுதனார் திருவடி போற்றி புருடோத்தம நம்பி பூங்கழல்கள் போற்றி சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனா திருத்தாள் போற்றி திருபல வாயுடையார் நிழலால் போற்றி காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் பாடவர் கழல் போற்றி சேரமான் பெருமான் சேவடி போற்றி நக்கீர தேவ நற்றால் போற்றி கல்லாட தேவர் கழலடி போற்றி கபில தேவ நாயனார் கழனை போற்றி மரண தேவ நாயனார் புற்றழல் போற்றி இளம்பெருமானடிகள் இழைத்தான் போற்றி அதிராவடிகள் அருங்கழல் போற்றி பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி செல்வமணி குன்றத்தூர் சேக்கியார் அடி போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய பெருமான் பெயர்
கதவை திறக்க பாடுவோம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். வணக்கம் ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 161வது நாளாக 4ஆம் திருமுறையிலே 60வது பதிகம் திருப்பெருவேளூர் பண் திருநேரிசை இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45க்குள்ள இரவு 10லிருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. இத்தலம் காவிரியுடைய தென்கரையிலே 92வது தலமாக கும்பகோணம் கொடவாசல் பகுதிகளை அமைந்துள்ளது. இங்குள்ள பெருமான் முத்தீஸ்வரர், அம்பாள் ஏலவார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 216, திருநாவுக்கரசர் புராணத்தை 216. யாரு சாம்பசேகரன் இருக்காங்களா? யாரு இருக்காங்க? அவங்க இன்னைக்கு ஓய்வு. ஐயா ராஜா ஐயா சொல்லுங்க ஐயா. படி பட்டமல்லமா எப்படிங்க? படிமா படிமா. ஆமா ஆமா படிங்க, கரெக்ட் தான், படிங்க. நல்லூர் தென் திரு சேரை குடவாயில் நரையூர் சேர் பாலூரும் இன்மொழியாள் பாகனார் கழல் பரவி மேலூர்த்தி விடை கொடியார் மேவும் இடம் பல பாடி சேலூர் தன்பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். வாய்நம. அந்த திருச்சேரையிலிருந்து திருவாஞ்சியம் போத்த நடுவுல பல்வேறு தலங்களை இருந்தார். அதுல இந்த திருப்பெருவேளூரும் ஒன்று. அந்த மேவும் இடம் பல என்ற சொல் இடையில பெருவேளூரை குறிக்கும்னு சிகேசி உரையில இருக்கு. அதனால அந்த பெருவேளூருக்கான பெரியவன பாடல். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு. மறையணி நாவினானை மரப்பிலார் மனத்தூளானை கரையணி கண்டன் தன்னை கனலெறி ஆடினானை பிறையணி சடையினானை பெருவேளூர் பேணினானை நரையணி மலர்கள் தூவி நாடோறும் வணங்குவேனே. நரையணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே. திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை மலர் தூவி வழிபட வேண்டும், அதுவும் நாள்தோறும் வழிபட வேண்டும் என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்கிறார். அதற்கான சூழ்நிலைய பெருமான் தான் நமக்கு உண்டாக்கி தர வேண்டும். வாழ்க வாழ்க. நாதரை உலகமெல்லாம். நடராஜையா வாங்க. ஐயா 4ஆம் திருமுறையில 60வது பதிகம் 60 திருப்பெருவேளூர் திருநேரிசை. நன்றிங்க. 4 60 பாட்டு 2. நன்றிங்கய்யா. நாதனாய் உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நாதனாய் உலகமெல்லாம் நம்பிரான் எனவு நின்ற பாதனாம் பரமயோகி பல பல திறத்தினாலும் நாதனாய் உலகம் எல்லாம் நம்பிரான் எனவும் நின்று பாதனாம் பரமயோகி பல பல திறத்தினாலும் வேதனாய் தோன்றினானை பெருவேலூர் பேணினானை
ஓதனாவுடையனாகி உரைக்குமார் உரைக்குற்றேனே. வேதனாய் தோன்றினானை பெருவேலூர் பேணினானை ஓதனாவுடையனாகி உரைக்குமார் உரைக்குற்றேனே. நன்றிங்கய்யா. நாவின் பயன் வெறும் சுவைத்தல் மட்டுமல்ல, பெருமானுடைய புகழை ஓதுவதற்காக அந்த ஓதுனா உடையனாகி உரைக்குமா உரைக்கின்றேனே என்று பெருமானுடைய புகழை உரைப்பதற்காக நாவை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மூன்றாவது குருகிலே லலிதா லலிதா பாலசுந்தரம். லலிதா பாலசுந்தரம். நமசிவாய. குரவி தோல் மணந்த செல்வ குமரவேன் தாதை என்றும் நரவிழா நறுமின் கூந்தல் நங்கையோர் பாகம் தானை பிறவியை மாற்றுவானை பெருவேலூர் பேணி நானை உறவினால் வல்லனாகி உணருமாறு உணர்த்துவேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. குரவி தோள் மணந்த செல்வ குமரவேள் தாதை என்று சொல்லி வள்ளிமணாளனுடைய தந்தையாக சிவபெருமானை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. மைஞ்சவில் கண்டன் தன்னை. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. சவுண்ட் கேட்கலையா? அடியோ மியூட் விடுங்க ஐயா. மியூட் விடுங்க சாமி. லலிதா பாலசுந்தர ஐயா மியூட் விடுங்க. மியூட் எடுக்காமலே பாடுறாங்க நினைக்கிறேன் சிவபெருமானே. ஐயா நமச்சிவாய ஐயா. என்னாச்சு? கேக்கல ஐயா. கேட்கலையா? எங்க பாலசுந்தர ஐயாங்க? சரி, அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க ஐயா. ராஜா ஐயா. அடியேன் படிக்கிறையா. சிவாய நம. மைஞவில் கண்டன் தன்னை வழங்க என் மழு ஒன்றேந்தி கைஞவின் மானினோடும் கனலெறி ஆடினானை பிஞ்சகன் தன்னை தன் பெருவேலூர் பேணினானை பொய்ஞ நினைய மாட்டா பொறியில அறிவிலேனே. பொய்ஞ நினைய மாட்டா பொறியில அறிவிலேனே. பொய்ஞக நினைய மாட்டா பொறியிலே அறிவிலன்னு பொய்யை நீக்கி மெய்யை எண்ண வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஓடைசே நெற்றி யானை. அடியன் பாடுறேங்க. ஓடைசே நெற்றி யானை உரியவை மூடே நானை வீடரே காட்டுவானை வேதம் நான்காயே நானை பேடை சேர் புறவ நீங்க பெரும்பேலூர் பேணி நானை கூட நான் வல்ல மாற்ற குருகுமாறு அருகிலேனே. திருச்சிற்றம்பலம். கூட நான் வல்ல மாற்றம் குருகுமாறு அருகிலேன்னு உலகில் இருந்து கொண்டு நான் அருளியருக்கு மாறுவதற்கான வழியை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற மாதிரியான பாடல். வாழ்க. கங்கை சேர் நாகத்தானே. சதானந்தன் ஐயா வாங்க. சிற்றம்பலம். கச்சை சேர் நாகத்தானை கடல் வீணும் கண்ட தானை கச்சியே கம்பல் தன்னை கனலெறி ஆடுவானை கச்சியே கம்பல் தன்னை கனலெறி ஆடுவானை பிச்சை சேர்ந்து உழல்வினானை
பெருவேலூர் பேணினானை இச்சை சேர்ந்தமர நானும் இறஞ்சும் வேணே இச்சை சேர்ந்தமர நானும் இறஞ்சுவேனே. திருச்சிற்றம்பலம். இச்சை சேர்ந்து அமர்ந்து நானும் இறஞ்சுவேனே. என்னுடைய இச்சைகளாகிய ஆசைகள் தீர பெருமானை வணங்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். சித்தராய் வந்து தன்மை. திலகவதி அம்மாவாக. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள் முத்தனை மூர்த்தியாய முதல்வனை முழுதுமாய பித்தனை பரரும் ஏத்த பெருவேலூர் பேணினானை மெத்தனேயவனை நாளும் விரும்புமாறு அருகிலேனே மெத்தனேயவனை நாளும் விரும்புமாறு அருகிலேனே நாளும் விரும்புமாறு அருகிலேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. மெத்த நேயவனை நாளும் விரும்புமாறு அறியலேனே. பெருமான் மெல்ல என் மேல் அன்பு செய்யத்த தொடங்குகிறான். நான் அவனை அறிந்து உணர வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. முண்டமே தாங்கினானே. ஆனந்தி அம்மாவாக. ஐயா அவரு பாட சொல்லட்டுங்களா? ஐயா பாலசுந்தர ஐயா. பாலசுந்தர ஐயா வந்துட்டாருங்களா? சரி. அடுத்தது ஆனந்தி, அதுக்கப்புறமா தாமோதர். சரிங்க, வாங்க ஐயா பாலசுந்தர ஐயா. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். முண்டமே தாங்கினானை முற்றிய ஞானத்தானை வண்டுலாம் கொன்றை மாலை வளர்மதி கண்ணியானை பிண்டமே ஆயினானை பெருவேலூர் பேணினானை அண்டமாதியானை அறியுமா அருகிலேனே அண்டமாம் ஆதியானை அறியுமா அருகிலேனே. திருச்சிற்றம்பலம். சிவாயம் ஐயா. நன்றி ஐயா. பெருமான் ஆதியும் அந்தமாருக்கான் அவனை நான் அறியவில்லையே என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. விரிவிலா அறிவினோர்கள். 9வது பாடல். ஆனந்தி அம்மா இருக்கீங்களா? தாமோதர் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எறிவினார் சொன்னாரேனும் எம்பிரார் கேற்றதாகும் பரிவினார் பெரியோரேத்தும் பெருவேலூர் பற்றி நானே மறுவினான் வாழ்த்தி உய்யும் வகையது நினைக்கின்றேனே மறுவினான் வாழ்த்தி உய்யும் வகையது நினைக்கின்றேனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. பெருமானை நினைந்து வாழ்த்துவதற்கான வகையை எனக்கு தர வேண்டும் என்று அதற்காக நான் நினைக்கிறேன் என்று மறுவினான் வாழ்த்தி உய்யும் வகை நினைக்கின்றேனே. பெருமானை வாழ்த்தி உய்ய வேண்டும் என்ற நினைப்பை தருமாறு வேண்டுகிறார். வாழ்க வாழ்க. பொருகடல் இலங்கை மன்னன். செல்வம். பொருகடல் இலங்கை மன்னன் உடல்கட பொருத்தி நல்ல கருகிய கண்டத்தானை களிரிலம் கொழுந்து சூடும் பெருகிய சடையினானை பெருவேலூர் பேணினானை உருகிய அடியார் ஏத்தும்
உள்ளத்தால் உள்குவேனே. பெருகிய சடையினானை பெருவேலோர் பேணினானை உருகு அடியார் ஏத்தும் உள்ளத்தால் உள்குவேனே. திருச்சிற்றம்பலம். பெருமானை உருக உள்ள அடியார்கள் உள்ளத்தாலே உருகி ஏற்ற வேண்டும் என்ற உள்ளத்து உருக்கத்தை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 61வது பதிகமாக திரு ராமேஸ்வர பதிகம். இது திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41 45 நேரம் 10 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. ராமநாதபுரம் கடற்கரையில் உள்ள தனுஷ்கோடிக்கு அருகிலே உள்ள தலம் என்று சொல்லுவாங்க. இந்த பெருமான் ராமநாதர், அம்பாள் மலை வளர நாயகி, பர்வதபுத்தின்னு சொல்றது இல்லையா, அதான் மலை வளர் நாயகி. வாழ்க. இதற்கான பெரிய புராண பாடல் 409 தேவர் தொழும் தனி முதலே. 409. தேவர் தொழும் தனி முதலை திரு ராமேஸ்வரத்து மேவிய சங்கரனை எதிர் நின்று விருப்புறு மொழியால் பாவு திரு நேரிசைகள் முதலான தமிழ் பாடி நாவரச திருத்தொண்டு நலம் பெருக செய்து அமர்ந்தார். திருச்சிற்றம்பலம். ராமேஸ்வர பெருமான் எதிரில நின்று பாடிய திருநேரிசை என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. பாசமும் கழிக்க இல்லா அறக்கரை படுத்து துக்க வாசமே கலர்கள் கொண்டு மதியினான் மால் செய் கோயில் நேசமிக்கன்பினாலே நினைமின்னி நின்று நாடும் தேசமிக்கானிருந்த திரு இராமேச்சூரமே. பாசமிக்க அலர்கள் கொண்டு மதியினான் மால்சை கோயில் என்று திருமால் பெருமானை, ராமநாத பெருமானை மலர்கள் கொண்டு வழிபட்டார் என்று சொல்கிற கோயில். வாழ்க வாழ்க. முற்றின நாள்கள் என்றும். 2வது பட்டம்மாள். சிவாய நமங்க ஐயா. முற்றின நாள்கள் என்றே முடிப்பதே காரணமாய் உற்றவன் போர்களாலே உணர்விலா அரக்கர் தம்மை செற்றமால் செய்த கோயில் திருவிராமேசுரத்தை பற்றினி பரவு நெஞ்சே படசடை ஈசன் பாலே. சிவாய நம. செற்றமால் செய்த கோயில் என்று திருமால் வழிபட்ட இடம். அந்த பெருமானை பற்றி பரவ வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கடலிடை மலைகள் தாம். சுக்கி சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். கடலிடை மலைகள் தம்முள் அடைந்து மால் கருமம் முற்றி இடமிடை செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை தொடரிடை வைத்து நாவில் சுழல்கின்றேன் தூய்மையின்றி உடலிடை தின்னம் போரா ஐவராண்டன் ஆட்டுண்டானே. உடலிடை நின்றும் பேரா ஐவர் ஆட்டுண்டானே. திருச்சிற்றம்பலம். கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மால் கருமம் முற்று என்று இதுக்கு போறதுக்காக, இலங்கை செல்வதற்காக ராமேஸ்வரம்ல இரு மலைகள் எல்லாம் கொண்டாந்து கடல்ல போட்டு அந்த இடத்தை இதாக்கி அந்த சேது பந்தனம் செய்த இடம் என்று சொன்னதை நினைவுறுத்துகிற பாடல். சேது இருந்ததா இல்லையான்னு பலர் ஆராய்ச்சி. ஆனா இங்க அப்பர் சாமி பண்ணார், கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மால் கருமம் முற்று என்று மலைகளை எல்லாம் கொண்டாந்து போட்டு அந்த இடத்த பாலங்கட்டி அது வழியா இலங்கைக்கு போனார் என்ற செய்தியை சொல்கின்ற பாடல். வாழ்க வாழ்க. குன்று போல் தோளுடைய
சிவசெல்வி அம்மா வாங்க, சிவசெல்வி அம்மா. சிவசெல்வி அம்மா பாடுறதுக்கு முன்னாடி அந்த சொக்கி அம்மான்னு சொல்லாதீங்க ஐயா. சொக்கம்மாள் அம்மாள் காஞ்சிபுரம். அவங்க தலைப்புல அப்படி எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எழுதும்போது சொக்கம்மாள் அம்மான்னு கூப்பிடுங்க. அவங்க மூத்த அடியார் காஞ்சிபுரத்துல. சொக்கின்னு என்ன கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. சரி எடுத்துடுங்க ஐயா, சொக்கம்மாள் மட்டும்தான் ஐயா. அதேதான். ஏன்னா அதுல பேர் வந்து சொக்கின்னு அதுல மேல அப்படி வருதுன்னு நினைக்கிறேமா. நீங்க பதிவு பண்ணும்போது அப்படி பண்ணலாம் தெரியல. நீங்க ஐயா நீங்க சொக்கம்மாள் உங்க பேரை நீங்க நேம் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. சொக்கம்மாள் தான் பேரு. திருமலை சொக்கம்மாள் திருக்கழுக்குன்றத்துல மலைவலம் வந்தப்ப அந்த அம்மா வந்து சொக்கம்மாள்ன்ற பேருடைய ஒரு அடியார் வந்து மறைஞ்சிட்டாங்க. மலை மேல ஒரு அம்பாள் இருக்கு, அந்த அம்பாளுக்கு சொக்கம்மாள் தான் பேரு. கீழே தான் திருப்புர சுந்தரி, மேல இருக்கிற சாமிக்கு சொக்கம்மா தான் பேரு. திருமலை சொக்கம்மா அப்படின்னு கூப்பிட்டா அங்கிருந்து குரல் கேட்கும்னு சொல்லுவாங்க. அந்த இதுல ஆனா சொக்கம்மை மலைச்சாரல்னே இருக்கு திருக்கழுக்குன்றம் திருவடி கோயில் தாண்டி போனா அங்க ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கும். அந்த இடத்துக்கு சொக்கம்மை சாரல்னு பேரு. சொக்கம்மாள் தான் பேரு. நன்றி. திருமலை சொக்கம்மா. திருக்கழுக்குன்றத்து அடியார்கள்ல சிறந்த அடியார் சொல்லி அந்த அம்மாவுக்காக அங்க ஒரு கோயில், கீழே ஒரு கோயில் கட்டிருக்காங்க, மேல ஒரு கோயில் கட்டிருக்காங்க. வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. குன்று போல் தோளுடைய குணமில்லார கர்தம்மை கொன்று போரழியாமல் வேட்கையார் செய்த கோயில் நன்று போல் நெஞ்சமேனி நன்மையை அறுதியாயீர் சென்று நீ தொழுது கண்டாய் திரிராமச்சுரமே. சென்று நீ தொழுது கண்டாய் திருராமேஸ்வரமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நல்ல வேலை பஸ் வரதுக்குள்ள கூப்பிட்டீங்க. பெருமாளிடத்திலே ஆழி பெற்ற திருமால் அந்த வேட்கையால் செய்த கோயில், விருப்போடு இந்த கோயிலை சமைத்து வழிபாடு செய்தார் என்று செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வீரமிக்க எய்தை காட்டி. வாழப்பாடி சித்ரா அம்மா. 5வது பாட்டு. திருச்சிட்டோம்லங்கய்யா. 461 5மா. சரிங்க ஐயா. அடியார் திருவடி வணங்கிறேன் சாமி. திருச்சிட்டோம். வீரமி கெயிறு காட்டி விண்ணுற நீண்ட அரக்கன் கூறமிக்கவனை சென்று கொன்றுடன் கடற்படுத்து தீரமிக்காணி இருந்த திருராமேஸ்வரத்தை கோரமிக்காதவத்தார் கூடுவார் குறிப்புள்ளாரே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டோம்லங்கய்யா. தீரமிக்கானிருந்த திருராமேஸ்வரம் என்று ராவணனை போரிலே வென்ற தீரம் மிக்கவனாக ராமேஸ்வரன் ராமபிரானை காட்டுகிற பாட்டு. வாழ்க வாழ்க. ஆர்வல நம்மின் மிக்க. நித்திலா. கணபதி வராங்களா? அடுத்தது கணபதி ஐயா. சரிங்க. பாட முடியுமா? என்னம்மா? 4ஆம் திருமுறை 61வது பதிகம் 6வது பாட்டு. திருநேரிசை. ஆர்வல நம்மின் மிக்கார். திருச்சிற்றம்பலம். ஆர்வலம் நம்மின் மிக்கார் என்ற வரக்கர் கூடி போர்வலன் செய்து மிக்கு பொருதவர் தம்மை வீட்டி தேர்வலன் செற்ற மால்சை திருஇரா மேச்சுரத்தை சேர்மட நெஞ்சமே நீ செஞ்சடை எந்தை பாலை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சேர்மட நெஞ்சமேனி செஞ்சடை எந்தை பாலை என்று பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிற பாடல். வாழ்க வாழ்க. அதனால ஆர்வமா வந்து நித்தலம்மா பாடினாங்க. வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. வாக்கினால் என்பிரைத்து. வாங்க. நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். 461 7. நமச்சிவாயம். நன்றிப்பா.
அடியார் பெரும்புக்கார் பாய் பூஜாம் சமர்ப்பாமி நானாவித பரிமளம் மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பாமி தூபதீபம் ஆம்பியாமி சிவா 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 சிவாய நம. சிற்றம்பலம். வாக்கியன்புரைத்தே வாழ்கில தம்மையல்ல வாழ்கினார் உழைத்தவர்கள் உயிர்தனையுண்டே மால்தான் தேக்கு நீ சீர கோயில் ராமேசத்தை நோக்கின வணங்குவார்க்கே ராத்து ராமேஸ்வரத்தை நோக்கின வணங்குவார்க்கே நோய்வினை நுணுகும் என்றே நோய்வினை நுணுகுமன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. நோக்கினால் வணங்குவார்கள் நோய்வினை நுணுகுமன்றே என்று பெருமானை நம்முடைய கண்ணாலே நோக்கி வழிபட்டால் நோய்கள் தீரும் என்று நாவுக்கரசர் பாடினார். அது பாடின ஐயா ஞானாவிட பரிமள புஷ்பம்னு பெருமான மலர்களாலே வழிபட வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. பலவு நாள் தீமை செய்து. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி. ஐயா சிவாய நமய்யா. ஆமா. பலவும் நான் தீமை செய்து பார்த்தன் மேல் குழுமி வந்து கொலைவினார் கொடியராய அரக்கரை கொன்று வீழ்த்த சிலையினான் செய்த கோயில் திருராமேச்சுரத்தை தனையினால் வணங்குவார்கள் தாழ்வராம் தவம் அது ஆமே தனையினால் வணங்குவார்கள் தாழ்வாராம் தவம் அது ஆமே. நன்றி ஐயா. தலையினால் வணங்குவார்கள் தாழ்வராம் தவமதாம் என்று பெருமானை தலையாலே வணங்கினால் தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறலாம் என்ற சித்தாந்த சொல்லப்பட்ட வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ். தாழ்வுதல் என்பது ஆணவத்திலே அடங்கியிருக்கலாம் தாழ்தல். அந்த செய்தியை சொல்ற பாட்டா இருக்குது. தலையினால் வணங்குவார்கள் தாழ்வதாம் தவமாதாமே என்றும் பெருமானை தாழ்ந்து பணிந்து வணங்க வேண்டும் என்று சொல்கிற கோடிமா தவங்கள் செய்து. உமா அம்மா வாங்க. கோடிமா தவங்கள் செய்து கோடிமா தவங்கள் செய்து குன்றினால் நம்மை தன்னை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்தபின் அங்கு கொண்டு தேடிமான் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னெறியாகும் அன்றே தேடிமான் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னெறியாகும் அன்றே. எது நன்னெறின்னு கேட்டா பெருமானை நெஞ்சத்தாலே நாடுதல். அதனால்தான் அந்த அப்பர் சாமி சொல்றார், நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகும் என்று. பெருமானை நெஞ்சத்தாலே நாடுதல் நன்னெறி என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வன்கண்ணர் வாழறக்கர். ஆண்டாள் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி. கோடி மாதவங்கள் செய்து அது அடுத்த பாட்டுமா? சரிங்க சரிங்க. சிவாயனம். 10வது பாட்டு. வன்கண்ணா வளர்க்கர் வாழ்வினை ஒட்டி எட்டியார் பொன்கண்ணராகின்று போர்கள் செய்தாரை மாட்டி செங்கன்மால் செய்த கோயில் இருவிராமே சூரத்தை
செங்கனால் செய்ய கோவில் இருவுராராமேஸ்வரத்தை தங்கனார் செய்த வல்லார் தாழ்வாரு தலைவன் பாலே தாழ்வாராம் தலைவன் பாலே. சிவாயா, நன்றிங்கய்யா. கண்காள் ஆண்மென்களோ கடல் நஞ்சுண்ட கண்டல் தன்னை என்று சொல்லி பெருமானை நம்முடைய கண்ணாலே பார்த்து வழிபடுதல் என்பது என்னது தாழ்வராம் தலைவர் தாமே. ஆணவம் அடங்குவதற்காக பெருமான் நமக்கு உதவி செய்கிறான் என்ற வகையில அந்த தாழ்வராம் தன்மை என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வரைகளால் ஒத்தே உயர்ந்த சித்ரா சித்ரா வாங்க இருக்காங்களா? இல்லைன்னா அடுத்தது கோபால் சரி. சித்ரா திருச்சிற்றம்பலம் சாமி, ஒரே நிமிஷம் ஐயா எடுத்துறேன். இருக்காங்களா? இருக்குங்க ஐயா. ஐயா 11வது பாட்டு தானங்க? ஆமாம் ஆமாம். 4:61-11. திருச்சிற்றம்பலம். வரைகளொத்தேயுயர்ந்த மணிமுடி அரக்கர்கோனை விரைய முற்ற ஒடுக்கி மீண்டுமால் செய்த கோயில் திரைகள் முத்தால் வணங்கும் திருராமேசுரத்தை உரைகள் 10ஆலும் உரைப்பர் உள்குவார் அன்பினாலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உரைகள் 10ஆலும் உரைப்பர் உள்குவார் அன்பினாலே என்று இந்த 10 பாடு எதுக்காக பாடுது? பெருமான் மேல வைத்த அன்பினாலே உருகுவதற்காக பாடுது. அதனால பெருமான் மேலே உருக்கம் வர வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 62வது பதிகம் திரு ஆலவா என்று சொல்கிற மதுரை. இது திருநேரிசை பண்ணாக அமைந்திருக்கிறது. நாழிகை 41 45, மணி 10 12, ராகம் நவரோஸ் ராகம். பாண்டி நாடு என்பது திருச்சிக்கும் திருநெல்வேலிக்கிற மதுரை நகர பகுதி என்று சொல்லுவார்கள். இங்கு இருக்கிற பெருமான் சொக்கநாதர், அம்பாள் அங்கையர்கண்ணி, சுந்தரேசர் மீனாட்சின்னு பேரை மாற்றி வச்சிருப்பாங்க. பரவாயில்ல. என்ன இதுக்கான பெரிய புராண பாடல் 406. நன்றிங்கய்யா. 406 திருவாலவாய் அமர்ந்த ஏத்துட்டேங்க ஐயா. திரு ஆலவாய் அமர்ந்த செஞ்சுடரை செழும்பொருள் நூல் தருவானே நேரிசையும் தாண்டகமும் முதலான பெருவாய்மை தமிழ் பாடி பேணும் திருப்பணி செய்து மறுவார்த்தம் புறம் எரித்தார் பூவனத்தை வந்தடைந்தார். திருச்சிற்றம்பலம். மதுரை ஆலவாய் பெருமான் ஆலவாய் பெருமான் நோக்கி அவர் பாடிய திருநீரிசையும் திருத்தாண்டகமும் பாடி பெருமானுக்கு பேணு திருப்பணி என்ற உழவாரப்பணியும் செய்தார் என்று சேக்கிழார் சொல்கிற பாடல். ஆக பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும், தொண்டும் செய்ய வேண்டும் என்று 2 வகையாகவும் நமக்கு வழிகாட்டிய நாவுக்கரசர். இங்க பாடின பாட்டு திருச்சிற்றம்பலம். வேதியா வேத கீதா விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கடல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர் சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. இந்த பதிவு ஒரு பாட்டுலயும் அப்பனே அருள் செய்யாயே அருள் செய்யாயேன்னு பாடினதுனால நம்ம திருவாரூர்ல வர அருட்பட்டுக்கு இணையான பதிகம் என்று இதை சொல்லுவார்கள். இங்க பெருமானை என்ன பண்றாரு? அண்ணா என்று அழைக்கிறார். விண்ணவர்கள் அண்ணா என்றென்று ஓதியே வழிபடுகிறார்கள் என்று சொல்கிறார். தேவர்களுக்கெல்லாம் தேவனாகத்தவனை என்ன பண்ணாருங்க? வானவர்கள் எல்லாம் அண்ணா என்று அழைக்கிறார்கள் என்ற சொல்லை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. இந்த பாட்டு ரொம்ப மறக்க முடியாம பாட்டு. நம்ம
நம் தமிழ்நாட்டை ஆண்ட அந்த அண்ணா அவர்கள் இறந்த போது நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற போதுவார் தான் விநாயக முதலியார். அவர் அப்போ அந்த காலத்துல 69ல ரேடியோ டிவிலாம் இல்லாத காலம், ரேடியோல திருமுறை பாடுறப்போ அண்ணாதுரை இறந்துட்டா சொன்னோடனே அண்ணா எண்ணா என்று திருமுறை எங்க வருதோ அதெல்லாம் எடுத்து பாடினார். அப்ப பாடின பாட்டு இது. நினைவு மறக்க முடியாத பாட்டு இல்ல. எல்லாரும் அண்ணா அண்ணான்னு போட்டாங்க. ஐயோ அண்ணா அண்ணான்றது உலகத்துல இருக்கிற இந்த அண்ணாதுரை இல்லையா, பெருமான் தான் அண்ணா அப்படின்னு சொல்லி பாடினாரு. அதனால யார் அண்ணா சொன்னா, வேதியர்கள் விண்ணவர்களா சேர்ந்து அண்ணான்னு சொன்னாங்க. வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கே. அண்ணா என்பன் உயர்ந்தவன், அண்ணார்ந்து பார்த்தல், அண்ணாமலைனா உயர்ந்து பார்த்தல். அதனால எல்லாருக்கும் உயர்ந்தவன் தான் அவனா அண்ணான்னு சொல்றது நம்முடைய பழைய மரபு. அந்த மரபை ஒட்டி திருமுறையில எங்கெங்க அண்ணான்னு வருதோ அதெல்லாம் சொல்லி பாடின. வெறும் உலகத்துல அண்ணாதுரை மட்டும் நினைக்காதப்பா, பெருமானே அண்ணாவா இருக்கிறான். நாம அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயர்ந்தவனா இருக்கிறான். நாம் அண்ணாந்து பார்த்தால் அவன் நம்மை தாழ்ந்த நம்மிடத்திலே அவன் நம்மிடத்திலே புகுந்து கொள்வான் என்ற உயர்ந்த செய்திகளா சொல்ற பாட்டு. 69ல அவங்க பாடினப்ப இதை பாடி பாடி மகிழ்ந்த பாடல். இந்த நினைப்பினாலேயே நம்ம எப்ப மதுரை போறோம்னு நினைச்சப்பா என்னுடைய அலுவலக பணியெல்லாம் 3 முறை மதுரைக்கு போற புண்ணியம் கிடைச்சது. நினைக்க முடியாது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம். அடுத்தது நம்பனேன் அன்முகத்தாய். கோபால் சரிதா அம்மா. சரிதாம்மா. எந்த பாட்டுங்க ஐயா? 4:62 திருநேரி. 4ஆம் திருமுறையில 62வது பதிகம் 2வது பாட்டு, திரு ஆலவாய் திருநேரி. இருக்கமா? நம்பனே நான் முகத்தாய். திருச்சிற்றம்பலம். நம்பனே நான் முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி என்பொனு ஈசா என்றேன் ஏத்தி நான் ஏசரென்றும் பின்பினே திரிந்து நாயேன் பேர்த்தினி பிறவா வண்ணம் அன்பன ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காரைக்காலமர் வேண்டல்லவா இரவாத இன்ப அன்பு. அதேதான் இங்க நாவுக்கரசர் வேண்டுகிறார். பின்பினே தெரிந்து நாயேன் பேர்த்தினி பிறவா வண்ணம் அன்பனே ஆலவாயில். நான் இந்த பிறவியோட என்னுடைய மீண்டும் பிறந்திடக்கூடாது. இரவாத இன்ப அன்பு பேர்த்திரி பிறவா வண்ணம் அன்பனே ஆலவாயில். அது என்ன பண்ணான், நாம் அவனுக்கு அன்ப அவன் நமக்கு அன்பனாகிவிட வேண்டும். அப்படி அன்பனானால் பேர்த்தினி பிறக்க வேண்டாம் என்று சொல்கிற பாடல். இரவாத இன்ப அன்பை விண்ணப்பிக்கின்ற பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு மருந்தாகி நின்றாய். தமிழரசி அம்மா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. வாங்கம்மா வாங்க. ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமூதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தாள வாயில் அப்பனே அருள் செய்யாயோ. அருமருந்தாள வாயில் அப்பனே அருள் செய்யாயோ. அருள் செய்யாயே. செய்யாயோன்னு கேட்டா வேற, செய்யாயே என்பது வேற. செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தல். செய்ய பண்ணுவியா பண்ண மாட்டியான்னு கேட்டா செய்யாயோன்னு சொன்னோம். செய்யாயேன்னா பெருமானிடத்திலே செய்ய எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தல். இந்த இடத்துல என்ன பண்றாரு, பெருமானை மருந்தாக அவன் பிறவி பிடிக்கு மருந்தா இருக்கிறான், உடல் நோய்க்கும் மருந்தா இருக்கிறான். ஒரு மருந்து ஆகி நின்றாய் உம்பாரோடு உலகுக்கெல்லாம். அந்த ஒரு மருந்து என்பது அவன் என்ன பண்ணா, உடல் நோய்க்கு மருந்தா இருக்கிறான், பெருமருந்தாக இருக்கிறான். எதனால ஏனைய மருந்துகளுக்கெல்லாம் தலையாய மருந்தா இருக்கிறான்னு சொல்ல பெருமருந்து. அது மாதிரி கருமருந்து, நம்முடைய பிறவி பிடிக்க கருவாகிய அந்த பிறவியை பிணிதீர்க்கிற மருந்தா இருக்கிறான். அருமருந்து எல்லாத்துக்கும் அருமையான பொருளாக அடியார்களுக்கு எளிய பொருளாக இருக்கிறான் என்ற வகையிலே
ஒரு மருந்து, பெருமருந்து, கருமருந்து, அருமருந்துன்னு பெருமானை மருத்துவராக வைத்தீஸ்வரனாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து செய்யனின் கமலபாதம். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ஒரு மருந்தாகி அடுத்த பாட்டுமா செய்யனின் கமலம். நாலாவது பாட்டுமா திருச்சிற்றம்பலம் ஐயா. செய்யனின் செய்யனின் கமல பாதம் சேருமா தேவர் தேவே மையனி கண்டத்தானே மான்மரி மழு ஒன்றேந்தும் சைவனே சால நாணம் கற்றறிவு இல்லாத நாயேன் ஐயனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே சைவனே சால நாணம் கற்றறிவிலாத நாயேன் ஐயனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. அப்பர் பெருமான் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். சமண மதத்துல நல்லா கற்றார். அதனால்தான் தர்மசேன வரைக்கும் பட்டம் வந்தது. ஆனா கற்றது என்பது அவருக்கு அறிவை தரவில்லை. அறத்தை உபதேசித்தாக அறிவில்லாம போயிடுது. அதனால சைவத்துக்கு வந்தார். அவருக்கு அறிவு வந்தது. அது நான் சொல்ல அவரே சொல்றார். சைவனே சாலஞாலம் கற்று அறிவிலாத நாயன். சமணத்துல உட்காந்து தர்மசேன வர பட்டம் பெற்றம்பா, நிறைய கற்றேன். ஆனால் அங்க எனக்கு அறத்தை பற்றி சொல்லி தர அறிவை பற்றி சொல்ல தரல. இங்க சைவத்தில் தான் வந்துதான் நான் அறிவை பெற்றேன் என்று சொல்கிற அருமையான பாட்டு. சைவனே சாலஞாலம் கற்றறிவிலாத நாயேன் ஐயனே. அப்ப அறிவு வேணும்னா சைவத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வெண்தலை கையிலேந்தி. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளும் வணங்கிக்கிறாங்க ஐயா. 4:61 62 5. திருச்சிற்றம்பலம். வெண்டலை கையில் ஏந்தி மிகவும் ஓர்பலி கொண்டென்றும் உண்டதும் இல்லை சொல்லில் உண்பது நஞ்சு தன்னை பண்டுனை நினைய மாட்டா பலகனேன் உமைதான் அண்டனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம். நினைய மாட்டேன் பலகனேன் உளமதார என்று முன்னாடி என்ன பண்ண, எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, எனக்கு அக்கா இருந்தது, எல்லாம் சைவ வழிபாட்டுல இருந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், அறத்தை தேடி போயிட்டதுனால உன்னை நினைக்காமையே போயிட்டப்பா. 70 வயசுக்கு அப்பதான் உன்னை நினைக்கிற புண்ணியம் வந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி, பண்டுனை நினைய மாட்டேன் பலகனேன் உளமதார. பலகனேன்னு சமண மதத்துல போய் உன்னை மறந்துட்டேனே அப்படின்னு வருந்தி பாடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. எஞ்சலில் புகழிது. நடராஜையா வாங்க. நடராஜையா. 6வது பாட்டுமா 4:62 6 திருஆலவாய்த்து. ஐயா நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. 6வது பாட்டு தானுங்க ஐயா? ஆமா. திருச்சிற்றம். 4:62 6. எஞ்சலில் புகழி தென்னன் ஏத்தினான் நின் சற்றென்றும் எஞ்சலில் புகழில் தென்னன் என்றேத்தினானே சற்றென்றும் வஞ்சகம் ஒன்றுமின்றி மலரடி காணும் வண்ணம் நஞ்சினை மிடற்றில் வைத்த நல்பொருள் பதமே நாயேர் அஞ்சலென்றால வாயில் அப்பனே அருள் செய்யாயே. நஞ்சினை மிடற்றில் வைத்த நல்பொருள் பதமே நாயேற்கு அஞ்சலென்றால வாயில் அப்பனே அருள் செய்யாயே. நன்றிங்கய்யா. எஞ்சலில் புகழ் இது என்று என்று அப்படின்னு பிரிக்கணும் சொல்ல. அந்த இசையினால அத தென்னு வருது. ஆனா அந்த சொல்லு எப்படி இருக்குன்னா,
எஞ்சலில் புகழ் புகழ் இது என்று என்று எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்தையும் கடந்து இருக்கிற அந்த எச்சமான நிலையில நமக்கு புகலிடம் யாரு? பெருமான் தான் புகலிடம். அதனாலே எஞ்சலில் புகழ் இது என்றென்று ஏத்தினான் ஏசற்றென்றும். அந்த ஏக்கம் வந்தால் பெருமான் நம்மை தேடி வந்து விடுவான். நமக்கு விட்டு அந்த ஏக்கம் மட்டும் வரணும். ஏக்கம் வந்துட்டா பெருமான் நாம் தேட வேணாம், அவன் நம்மை தேடி வந்து விடுவான். அதனால அஞ்சேல் என்று அருள் செய்வான், அஞ்சல் என்று அளவாயில் அப்பனே அருள் செய்வான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வழுவிலா தொன்னை வார்த்தை 7வது பாட்டு. பாலசுந்தரம் வாங்க. அடியன்களா? வாமா. நமசிவாய ஐயா. 7வது பாட்டு 4:62 7. சரிங்க. வழிவிலாதுன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனேன் செழிமல பாதம் காண தெண்டிரை நஞ்சம் உண்ட குழுகனே கோலவில்லி போத்தனே மாதருள்ளா அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. பெருமானை நாளும் தவறாமல் வாழ்த்த வேண்டும் என்பதை இப்படி அப்பர் சாமி எப்படி சொல்லி காட்டாரு? வழுவிலாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனேன் என்ற சொல்லால சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. நறுமலர் நீரும் கொண்டு. திருச்சிற்றம்பலம். நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாட்டி தெரிவல சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மறிகடல் வண்ணன் பாகா மாமரை அங்கம் மாறும் அறிவனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அறிவனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம். சிவாயமையா. நன்றி ஐயா. நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி. பெருமானுக்கு பூவோடு நீர் சுமந்தத்தை நாமே போய் பெருமானை தொட்டு வணங்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐயர்கிட்ட ஊத்துறோம், அவர் கொடுத்து அவர் என்ன பண்றாங்க? அங்கிட்டு போய் ஓரமா வச்சிடறாரு. பூ எப்படி போடுறாரு? அங்க அந்த நீர் இந்த பன்னீர் பாட்டில கூட கொடுத்தா எப்படி தெளிக்கிறாருன்னு பார்த்தா தெரியும். அந்த அன்பும் அதுவும். வாழ்க வாழ்க. நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி. அந்த சூழல் நமக்கு வரணும். நம்ம போய் பெருமானை தொட்டு வணங்குகிற சூழல் வர வேண்டும். வாழ்க வாழ்க. அது பல இடத்துல வற்புறுத்தி இருக்காங்க தேவாரத்துல. ஆனா என்ன காரணத்தினாலே அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க, நம்ம அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் நம்முடைய சகிப்புத்தன்மையினாலே வந்தது. தலந்திகள் வாயின் நூலா 9வது பாட்டு. நலம் திகழ் வாயில் நூலால் சருகிலை பந்தர் செய்த சிலந்தையை அரசு அது ஆள அருளினாய் என்று திண்ணம் கலந்துடன் வந்து நின்றாள் கருதி நான் காண்பதாக அலந்தனன் ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அலந்தனன் ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. திருஆனைக்காவில அந்த சிலந்தி சருகு பெருமான் மேல சருகு விழாமற்காக என்ன பண்ணுச்சு? சிலந்தி கூடு கட்டுச்சு இல்லையா? அந்த சிலந்தி என்ன பண்ணான்? கோச்செங்கனாக செய்தான். அந்த செய்தியை சொல்கிற பாடல். சிலந்தியை அரசதாள அருளினாய் என்று திண்ணம். பெருமானுக்கு பந்தல் அமைத்து அதன் மூலமாக அடுத்த பிறவியில கோச்செங்கனாக பிறந்து பெருமானுக்கு மடக்கோயில் கட்டிய கோச்செங்கனான். வாழ்க. அதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. பொடிக்கொடு பூசி பொல்லா. அடியன் பாடுறேன் ஐயா. பொடிக்கொடு பூசி பொல்லா புறம்பையில் புந்தி ஒன்றி பிடித்து நின்றாள்கள் என்றும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன்.
எடுப்பேன் என்று இலங்கை கோன் வந்து எடுத்தாலும் இருப்பது தோல் அடந்தனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அடந்தனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பொடிக்கொடு பூசி பொல்லா குரம்பையில் குந்தி ஒன்றி பிடித்து நின் தாள்கள் இரண்டும் பிதற்றினான் இருக்க மாட்டேன். நெத்தில திருநீர் பூசும் போது பெருமானுடைய திருவடி நினைவு வர வேண்டும். அதான் பிடித்து நின் தாள்கள் இரண்டும் பிதற்றினான் இருக்க மாட்டேன்னு சொல்றார். வேள்வி செய்கிற போது அந்த வேள்வி தீயிலே நாம் என்ன பண்றோம், நம்முடைய உழைப்பின் பலனாகிய வாசனை திரவியங்கள்லாம் கொடுக்கிறோம். கொடுக்கிற போது அந்த வேள்வி தீ மேலே எழுந்து நிற்கிற போது அங்கே அவனுடைய திருமுகத்தை காணலாம். கீழே கணக்க அந்த சாம்பல் இருக்கல்லவா, அது அவனுடைய திருவடிக்கு சமானம். அதனால்தான் அப்பர் சாமி பாடும்போதுதான் எனக்கு திருவடி நீரு பூசுன்னு கேட்டார். அந்த இதுல போய் எங்க அந்த அந்த இந்த தலத்துல தோன்றா துணையா இருக்கிற அந்த இடத்துல போய் எனக்கு திருவடி நீரு பூசு அப்படின்னு கேட்டார். அதனால திருநீர் என்பது பெருமானுடைய திருவடியை நினைக்கின்ற செயலாக கருத வேண்டும். ஏதோ பொடி பூசணும், திருநீர் பூசணும், சிவசிவான்னு பூசணும்ன்றது அல்ல. அது பெருமானுடைய திருவடி சொல்ற பாட்டு. பொடிக்கொடு பூசி பொல்லா குரம்பையில் குந்தி ஒன்றி பிடித்து நின் தாள்கள் இரண்டும் பிதற்றினான் இருக்க மாட்டேன். நெத்தில நீர் பூசினா பெருமானுடைய திருவடி என்னுடைய சென்னியின் மேல் வந்து நிற்க. சென்னி மன்னி திகழுமே என்ற சென்னிப்பத்தை நினைவுறுத்துகிற பாடல்னு சொல்லுவார்கள். சென்னிப்பத்தின பெருமானுடைய திருவடி நம்முடைய சென்னியிலே வந்து சேர்கின்றது என்று நினைத்து பாடுகிற அந்த பதிகம் சென்னிப்பத்து திருவாசகத்துல அதை நினைவுறுத்துற பாடலா, அந்த பதிகத்தை நினைவுறுத்த பாடலாக இதை சொல்லுவார்கள். அதனால பிடித்து நின் தாள்கள் இரண்டும் பிதற்றினான் இருக்க மாட்டேன். பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பதிகம் புல்ல பெருமானுடைய அருளை வேண்டி அப்பர் நமக்கு கொடுத்த பாடல். இந்த பாட்டை பற்றி அருட்படுத்தப்பட்ட புண்ணியம் கிடைக்கும், திருவாசகத்துல சென்னிப்படுத்தப்படுத்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அருமையான பதிகம். இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறுத்திக்கலாம். சரி, நாளைக்கு வச்சுக்கலாம். அடுத்த பதிகம் நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? 3 பதிகம் படிச்சிருக்கலாம். சரி, நாளைக்கு பொன்னூசல் சவானந்தன் ஐயா திருப்பொன்னூசல் பாடுங்க. திலகவதி அம்மா திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு திலகவதி அம்மா பாடுங்க. பொன்னூசல் எத்தனாவது பாட்டுங்க? 2வது பாட்டு. 3 இளங்க. ஆமா ஆமா. திருச்சிற்றம்பலம். 3 இலங்கு நயனத்தல் மூவாத வாழ்த்தங்கு தேவகளும் கணாமலரடிகள் தென்தங்கி தேத்து அமுதூரி தான் தெளிதங்கு உன் தங்கு நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை உன் தங்கு நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை கொண்டங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னு சொல்லாடாமோ போன்றங்கு அனநடையீர் பொன்னு சொல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விடுமென்று சொல்லி வேட்டை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, மிகவோர் காலம் இனி இல்லை. உடைய நடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமென் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள். அணியார் கதவது அடையாமே உடைபட்டு உருக்கி போற்றுவோம். புயங்கன் நாள்வான்
நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. திருமுறை திருக்கோயிலை பிறப்பதற்கும் அடைப்பதற்குமான பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. ஐயா படிக்கிறீங்களா? வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ண வாழலாம். படி. யாரியா? யார் பாடினா? தாமோதர ஐயா. தாமரையா. ஐயா வணக்கம். சிவாய நமங்க ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அவ்வளவுதான். சிவாய நமங்க ஐயா. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார், பொன்னடைந்தோர் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. வாழ்க வாழ்க. எல்லாம் புண்ணியவான்கள் தான். வாழ்க. அடுத்து. சிலையது வெண் சிலையாக திறமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையனேந்தி, இழையாக ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுரத்தருமணியை அடிபணிந்தால், நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. வான்முகில் வராது நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய திருவடி செல்வத்தை பெறலாம். அதுதான் இப்ப கடைசியா நம்ம பாடின பாட்டு என்ன, பெருமானுடைய திருவடியை நினைத்தல். அதுதான் நிலையுடைய பெருஞ்செல்வம். வாழ்க வாழ்க. வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. உலகமெல்லாம் சைவ நீதி விளங்க வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றி வணக்கம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்ற 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். 161 நாளாக. ஆமாங்க ஐயா. வெற்றிகரமாக 161 நாள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த வகையில ஆரம்பிச்சு 161வது நாள் என்று ஐயா குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடியேன் அந்த மீள்பதிவில் போடும்போது கூட அந்த எண்களை போட்டு வந்தேன். அது எனக்கு ஒருவேளை அது எனக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது, தினமும் நம்பர் போடுறதுன்னு சொல்லிட்டு. இப்ப ஐயா கணக்கு வச்சிருந்து அதை சரியா சொல்லியிருக்காங்க. நன்றிங்க ஐயா. தெரியும். நம்ம பொங்கல் அன்னைக்கு திருவம்பா முடிச்சோம். ஏன்னா இந்த மாசம் வந்து 29 நாள் தான் மார்கழி வந்தது. அதனால 30ஆம் நாள் பொங்கல் அன்னைக்கு நம்ம திருவம்பா பாடி முடிச்சோம். கடைசி பாட்டு போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர்னு, அந்த போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் நமக்கு அடுத்த நாள்ல இருந்து திருமுறை தமிழோசையை பாடுவதற்கான அருள் கிடைத்தது. அன்னையில இருந்து கணக்கு போட்டா கரெக்டா இன்னைக்கு 161வது நாள். அன்றையிலிருந்து இன்று வரை நிகழ்ச்சிக்கு வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்க அத்தனை உள்ளங்களையும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 23 பேர் காலையில கூடியிருக்கிறோம். நம்ம சாமியோட திருவருள் 23 பேர் திருவருள் கருணையினால கூடியிருக்கிறோம். அதுவும் திருக்கதவம் திறந்து திருக்கதவம் அடைத்து நாம் வந்து வெளியே ஏறுறோம். அதாவது ஒரு கோயிலாக ஐயா சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, கைலாயத்துல வந்து 30 முக்கோட ரேசர்கள் கிண்ணறர் கெம்புருடன் எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா உபதேசம் பண்ண சொல்ல 4 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு. ஆனா தரகர் சரந்தர சனாதர 4 பேர் மட்டும் தான் கிடைச்சாங்களா உபதேசத்துக்கு. ஆனா இங்க நம்ம 20 பேர் மேல கூடி இருக்கல. அதுவே பெரிய அன்போட அன்பினார் அடியேன் ஆதியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்தொருகை பரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கிலனோ கைமாறு. ஆமா, அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த வகையில நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற அத்தனை அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே திருஞான சம்பந்தர் வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி
பணிவுடன் கேட்டு அதுவும் அடியாரோட கலந்து பேசுற நிகழ்ச்சி தான். அது வெறும் சொற்பொழிவு பண்ண நிகழ்ச்சி இல்ல. சொற்பொழிவு யார் வேணாலும் போனாலும் பண்ணிடலாம், எல்லாரும் பண்றாங்க. அதனால இங்க நம்முடைய நிகழ்ச்சி அடியார்களோடு கலந்து உரையாடுதல் நம்முடைய நிகழ்வு. வாழ்க வாழ்க. அடியார் சங்கமம். அடியார் சங்கமம். இருங்கம்மா, நான் முடிச்சிடுறேன். முடிச்சிட்ட பிறகு பேசுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொர்க்கம்